உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு, துலாம் ராசி அன்பர்களுக்கு சிவராஜயோக அமைப்பு உங்களுடைய ராசியிலிருந்து பாக்கிய சம்பந்தப்பட்ட இடமாகப்பட்ட 9 குரு கேட்டாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனுடன் சூரிய பகவான் இணைந்து நிற்பது மிகச்சிறந்த அமைப்பு. அப்போது இந்த சூரிய பகவானும் ப்ளஸ் குரு பகவானும் இணைந்து உங்களுடைய 3ஆம் வீடாகப்பட்ட வெற்றிக்குரிய இடத்தை 180 டிகிரியில் டைரக்டாக பார்க்குறாங்க. அப்போது இந்த அமைவு உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்ச மாபெரும் பாக்கியம். ஏதோ ஒரு பெரிய லெவலில் கிடைக்கக்கூடிய ஒரு திருப்பங்களுக்குரிய ஒரு டேர்னிங்கான ஒரு இடமா இந்த 31 நாட்களை நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூலை 16, அதாவது 17ஆம் தேதி தான் மீண்டும் சூரிய பகவான் பெயர்ச்சி ஆகிறார். அப்போது 31 நாட்கள் இந்த கால அமைவுகள் உண்டாகும். இந்த கால அமைவுகளில் உங்களுக்கு சரியாக குரு பகவானும் ப்ளஸ் சூரிய பகவானும் இணைந்து பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் துலாம் ராசி என்பவர்களுக்கு தெய்வ அனுகூலம், உண்மையாக சொல்லணும்னா அந்த கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த கிரக அமைப்புகள் அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. ஒரு புறம் சனி பகவானும், மறுபுறத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கேது பகவானும், எல்லாமே உங்களுக்கு கிடைச்ச ஒரு அருமையான கால அமைவுகள். அப்பேற்பட்ட அமைவுகளில் கிடைக்கக்கூடிய பலன் என்ன, எப்பேற்பட்ட மேன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்கன்றதை இந்த காணொளியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக துலாம் ராசி என்பவர்களுக்கு சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க. இந்த நான் சொன்ன காலகட்டங்களில் உங்களுக்கு சுக்கிர பகவானும் சொந்த வீட்டில் இருக்க போகிறார். அப்போது ஒரு புறம் சுக்கிர பகவானினுடைய பலமும், மறுபுறத்தில் சூரியனும் உங்களுடைய லாபஸ்தானாதிபதியினுடைய பலமும் ப்ளஸ் குரு பகவானின் பலமும், இந்த பலம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த அமைவுகள் இத்தனை நாட்களாக நீங்கப்பட்ட சிரமங்களும் எடுத்த முயற்சிகளை 99% அழகாக பார்த்து முடித்து கடைசியாக 1% அது எனக்கு டோட்டலாக ட்ராப் ஆகிடுச்சிங்க. இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு இப்படியே இழுத்துக்கிட்டு போகக்கூடிய நிலைமைகள் உருவாயிட்டிருக்கு. இதனால் நிறைய நெருக்கடிகளை சந்தித்து எந்த பதில், எங்கே என்ன சொல்கிறது, அடுத்தது என்ன செய்கிறது, எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுனே தெரியாத நிலைமைகள். உண்மையை சொல்லணும்னா நீங்கள் ஐடியா கொடுத்தவங்கன்னா நீங்கள் எங்கேயோ போயிட்டாங்க. 10 பேருக்கு வழிகாட்டியாக இருந்த நீங்கள் இன்றைக்கி உங்களுடைய நிலைகளை டிஸ்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு மைண்டே பிளாக் ஆகிடுச்சின்னு சொல்லக்கூடிய நிலைமைகளில் ஆளாகி நிற்கிறீங்கன்னு சொல்லலாம். அப்போது துலாம் ராசி அன்பர்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பிரகாசமாகவும் மற்றவங்களை சந்தோஷமாக பார்த்துக்கிறதுலையும் சரி, அவர்களது தேவைகளை பூர்த்தி செய்கிறதுலையும் சரி, நம்பிட்டீங்கன்னா அவங்கள நம்பி எந்த லெவலுக்கும் நல்லதை செய்வீங்க. அப்பேற்பட்ட நல்ல குணம், நல்ல உள்ளம் படைச்சவங்க. வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களில் தன் கூட பிறந்தவங்களும் சரி, தன் நட்பு ரீதியிலையும் சரி நம்பி பல விஷயங்களை பறிகொடுத்து வெறுங்கையோடு இன்றைக்கி நான் நிற்கிறேன்ற நிலைமைக்கு ஆளானவங்க துலாம் ராசி என்பவர்கள் தான். அந்த இடத்துல இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து மற்றவங்க தன்னை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உயர்தரலையில் நிற்கிறவங்களும் சரி, நிற்க போகிறவங்களும் சரி துலாம் ராசி அன்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஆன்மீக ரீதியில் எப்போவுமே நாட்டம் அதிகம், தெய்வ சிந்தனைகள் அதிகம். அதை சார்ந்த விஷயங்களில் நிறைய நல்ல விஷயங்களை யோசிக்காமல் செய்தவங்க. எந்த உதவியும் அவங்கக்கிட்ட இருந்து மீண்டும் பிரதிபலனை எதிர்பார்க்காம அவங்களுக்காக நல்லதை செய்யக்கூடியவங்க நீங்கள். இப்படி நல்லுள்ளம் படைச்ச உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய இன்னல்களை கடந்த உங்களுக்கு இப்போ இந்த சிவராஜயோக அமைவு பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல உருவாகிறதுனால நீங்கள் நம்ம கையை விட்டு இந்த ப்ராப்பர்ட்டி போயிடுமோ, இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட வீடு கட்டின வீட்டில் தேவையில்லாத லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரீதியில் எங்கே இழப்புகளை சந்திச்சிருவோமோ, அப்படி கஷ்டப்பட்டு கொண்டு வந்த கம்பெனியுடைய இந்த உழைப்பு, இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்கிய இந்த இடத்த எங்கே இதெல்லாத்தையும் விட்டுட்டு வெளியில் வரக்கூடிய நிலைமை உருவாயிடுமோன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடிய
துலாம் ராசி அன்பர்களுக்கு 100% மீண்டும் அந்த இடத்துல ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறீங்க. உயர்தர வளர்ச்சியை நீங்கள் அடைய போகிறீங்கன்றது உண்மை. இதை ஏன் சொல்கிறேன்னா, ஜஸ்ட் 31 நாட்களில் இது நடந்துருமான்னு கேட்டிங்கன்னா நான் அப்படி சொல்ல வரலை. உங்களுக்கு இப்போ கிரகங்கள் எல்லாமே சாதகமாக இருக்குது. இந்த வருடம் அடுத்த வருடம் வரைக்கும் பெரிய இலக்கு அடையக்கூடியவங்க யாருன்னு கேட்டால் துலாம் ராசி அன்பர்கள்னு அடித்து சொல்லலாம். அப்போது இதற்கு நடுவில் சொல்லி வச்ச மாதிரி பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்துல இந்த சிவராஜயோக அமைவுன்றது உயர்தர உச்சகட்ட வளர்ச்சிக்குரிய பாதையை உருவாக்கி தரக்கூடிய அருமையான கிரக அமைவு. இது ஒரு மாபெரும் அதிர்ஷ்டம்னு சொல்லலாம். இப்பேற்பட்ட அதிர்ஷ்டத்திற்குரிய வாய்ப்புகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு அமைஞ்சு வந்திருக்கிறது. ஏதோ ஒரு சில நல்ல கமிட்மெண்ட்டுகள் உங்களை நெருங்கி வந்து அதனால் பெரும் வளர்ச்சி பாதைக்குரிய வேலைகளை தொடங்க போகிறீங்கன்றது தான் உண்மை. ரொம்ப நாளாக தொழில் ரீதியில் சரிவுகளை சந்திச்சிட்டேன். குறிப்பாக கடந்த 6-7 வருஷமாக இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு பாதிப்புகளை சந்திச்சாச்சு. உண்மையை சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்கள் குடும்ப ரீதியிலையும் பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. உங்களை சார்ந்தவங்களையும் இழந்தீங்க. இழப்புகளை சந்தித்தவங்க துலாம் ராசி அன்பர்கள் சொல்லலாம். அதுலேயும் பண நெருக்கடிகளில் எவ்வளவோ சம்பாரித்து வளர்ச்சி அடைய வேண்டிய நீங்கள் அப்படியே டவுன் ஆகி இன்றைக்கி நெருக்கடிகளில் வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டுறது மட்டுமல்லாமல் வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டக்கூடிய சூழல்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டீங்கன்னு சொல்லலாம். அப்பேற்பட்ட நிலையிலிருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கு இந்த குரு பகவானது பார்வை விழக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பஞ்சமஸ்தானத்தில் விழுது, உங்களுடைய ராசி மேல் விழுது, அடுத்தது 3ஆம் பாவத்தில் விழுது. கண்டிப்பாக சொல்கிறேன், தொழில் ரீதியில் மிகச்சிறந்த வளர்ச்சியினுடைய கவுண்ட் டவுன் தொடங்கிடும். தொழில் சார்ந்த ரீதியில் உள்ள இதுவரைக்கும் உங்களுக்கு வழக்கு சார்ந்த பிரச்சனைகளோ பார்ட்னர்ஷிப் சார்ந்த குழப்பங்களோ இல்லை வேலையாட்கள் ரீதியில் சிக்கல்களோ இருந்தாலும் அது சரியாகக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்க போகுது. அதுலேயும் குறிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி சில விஷயங்களை அமைச்சு சில ப்ராஜெக்டை உருவாக்கி சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினச்ச அது கமிட்மெண்ட் ஆகக்கூடிய நேரமாக உண்டாக போகுது. துலாம் ராசி அன்பர்கள் தன் வேலை சார்ந்த ரீதியில் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இதை பெரிய இலக்குக்கு உரிய ஒரு நல்ல ஒரு அமைவுகளை ஒரு பேர் புகழ் செல்வாக்க நாம் அடையணும் நினச்சி உங்களுடைய வாழ்க்கையில் 100% இப்போ அதற்குரிய வாய்ப்புகள் உங்களை சார்ந்து வரக்கூடிய நிலைகள் உருவாக போகுது. பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் நீங்கள் அடைய போகிறீங்க. குறிப்பாக துலாம் ராசி அன்பர்கள் வேலையில் இருக்கிற சிக்கல்கள் நீங்கி ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. ப்ரமோஷனுக்குரிய வழிகள் பிறக்க போகுது. இத்தனை நாட்களாக அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க. அவங்களுக்கு சாதாரணமாக வாய்ப்புகள் கிளிக் ஆச்சு. உங்களை கம்பேர் பண்ணால் எதுலேயுமே உங்களுக்கு ஈக்குவலாக கூட அவங்களால வர முடியாது. அவ்வளோ பின்னாடி இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பட் உங்களுடைய உண்மையான திறமைக்கு கிடைக்கலையன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதற்குரிய வாய்ப்புகள் பிறக்க போகுது. ரொம்ப நாளாக தான் பெற்ற பிள்ளைகளுடைய அவங்களுடைய வேலையில் அவங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறாங்க, ஆனால் அதற்குரிய நல்ல ரிசல்ட் கிடைக்கலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும். அதற்குரிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் கமிட்மெண்ட் ஆகிடும். அவங்க வேலை சார்ந்த ரீதியில் வளர்ச்சி அடைய போகிறாங்க. துலாம் ராசி அன்பர்கள் பல பேருக்கு காரணமே இல்லாமல், நான் சொல்கிறது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களையும் சார்ந்து தான் சொல்கிறேன், காரணமே இல்லாமல் திடீர்னு வேலை வாய்ப்புகளை இழந்து அடுத்தது என்ன செய்யறது, எதை நோக்கி அடியெடுத்து வைக்கிறதுன்ற ஒரு குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு 100% அதற்குரிய வாய்ப்பும் வழிகளும் பிறக்க போகுது. சிலர் இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க, பட் இன்னுமே இந்த ரிசல்ட் வரல. இன்னும் 2 ஸ்டேஜ் தாண்டிட்டால் எனக்கு ரிசல்ட் கிடைச்சிடும்னு எதிர்பார்த்தவங்களுக்கு அது 100% சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் அட்டன் பண்ணி சக்ஸஸ் ஆக்குறீங்க. அது உங்களுக்கு கிடைக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள் பெருசாகி காரணமே இல்லாமல் டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க மீண்டும் ஒன்றிணையக்கூடிய காலமாக உருவாக போகுது. 3வது நபர்களினுடைய தலையீடுகளும் சரி, நீங்கள் வளரக்கூடாதுன்னு நினைச்சவங்களும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் உங்களை பாதிக்கப்பட வைக்கணும்னு நினைச்சவங்களும் சரி, உங்களுக்கு இடையில் இருந்து விலகி போகக்கூடிய நிலைமைகள் உண்டாகும். அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய நேரமாக இது உங்களுக்கு இருக்க போகுது. குறிப்பாக சொல்லணும்னா உடன் பிறந்தவர்களுடைய சலிப்பு சங்கடங்கள் விலகி ஒரு சுமூகமான ஒரு நிலைகள் உருவாக போகுது உங்களுடைய வாழ்க்கையில். குறிப்பாக சொல்லணும்னா துலாம் ராசி அன்பர்களுக்கு சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் ரொம்ப நாளாக முயற்சி எடுத்து திருமணத்தின்
அந்த மனவர வரைக்கும் போகக்கூடிய நிலைமைகள் வாய்ப்புகள் அமைஞ்சும் கடைசி நேரத்தில் காரணமே இல்லாமல் ரிஜெக்ட் ஆகி திருமண முயற்சிகளில் மன உளைச்சல் அடைஞ்ச உங்களுக்கு அருமையான வாழ்க்கை கைகூடி ஒரு நல்ல இலக்கை நோக்கி பயணம் பண்ண போகிறீங்க. குடும்ப விருத்தியாக போகுது. குறிப்பாக சொல்லணும்னா ஏன்னா குரு பார்வைங்களுடைய ராசியின் மீது சூரிய பகவானுடன் பலத்துடன் விழும் பொழுது அப்போ உங்களுக்கு குடும்ப விருத்தி, ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லை நினைச்சவங்களுக்கு புத்திரபாகிய வாய்ப்புகள் கிடைக்கும். அது எதனால் தடையாச்சோ அந்த தடைகளுக்கு வழிபிறக்கும். ஆக மொத்தத்தில் பூர்வ புண்ணிய குலதெய்வ வழிபாடுகள் கை கொடுக்கும். மொத்தத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு மாபெரும் திருப்பத்திற்குரிய காலமாக இது அமையப்போகுது. உங்களது வாழ்க்கையில் அதுலேயும் நீங்கள் அரசியல் துறையில் இருக்கிறீங்கன்னா புது முயற்சிகளும் வாய்ப்புகளும் உங்கள் கதவை தட்டும். அதை பயன்படுத்தி பெரிய லெவலில் ஒரு திருப்பங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகளை அடைய போகிறீங்க. அரசு சார்ந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகள் பிறக்கும். டெம்பரவரியாக இருக்கிறவங்களுக்கு பர்மனண்ட் ஆகக்கூடிய நிலைகளுக்குரிய வாய்ப்புகளும் அமையப்போகுது. ஆக துலாம் ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய வளர்ச்சியினுடைய கவுண்ட் டவுன் தொடங்கிடுச்சுன்னு சொல்லலாம். அதற்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும். நான் புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும். ஆல்ரெடி தொழிலில் இருந்து என் தொழில் நான் என்ன கஷ்டப்பட்டாலும் போட்டது எடுக்கவும் முடியல, அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாத அளவுக்கு நிறைய நெருக்கடிகளுக்கு ஆளாயிட்டேன், இது எப்படி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையன்ற குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு 100% நான் சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த பிரச்சனை ரிலீஃப் ஆக போகிறீங்க. நல்ல ஒரு வளர்ச்சி பாதையில் அடி எடுத்து வைக்க போகிறீங்க. சிலர்லாம் தொழிலை விட்டுட்டு வேலைக்கு போயிடலாம்னு நினச்சவங்களும் இருக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே பாசிட்டிவாக அமையக்கூடிய ஒரு நேரம். அது மட்டும் இல்லை, சிலர் வேலையில் தான் இருக்கிற இடத்துல எந்த வித ஒரு டெவலப்மெண்ட் இல்லை, உழைக்கிற உழைப்புக்கேற்ற மேன்மையும் இல்லை, ஒரு ப்ரொமோஷனும் இல்லை, எதுவுமே இல்லை, நம்ம இடமாற்றம் அடைஞ்சிடலாமான்னு நினச்சி வருத்தத்தில் இருந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் தன்னை தேடி வரும். அதை அருமையாக கிளிக் பண்ணுவீங்க. சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அது உங்களுக்கு சாதக நிலை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அமையப்போகுது. மொத்தத்தில் உங்களுக்குரிய ஒரு காலமாக இது இருக்க போகுது. துலாம் ராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் சார்ந்து உங்களுடைய பலன்கள் மாறுபடும். சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் 3க்கு மேலே 4, 5, 6, 7 எல்லாம் இருந்துட்டால் ஜாக்பாட் அடித்த மாதிரி பெரிய லெவலில் சக்ஸஸ் அடைவீங்க. அதுவே 4க்கு கம்மி 3, 2, 1, 0 இருந்துட்டால் டோட்டலாக நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அது மிஸ்டேக் ஆகிடும். அதனால் எந்த ஒரு விஷயங்களையும் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஆராய்ந்து நீங்கள் ஒரு சில செயல்களை செய்வது மிகச்சிறந்த வளர்ச்சி பாதையை குறிக்கும். பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க. மிகச்சிறந்த சந்தோஷத்தையும் வளர்ச்சியையும் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் துலாம் ராசி என்பவர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.